So sudden change in the slope at a particular temperature for some metal oxide like magnesium oxide, silver oxide, mercury oxide. This is due to the phase transition. So இதுதான் வந்து உங்களுக்கான மெர்க்குரி ஆக்சைடு அண்ட் மெக்னீஷியம் ஆக்சைடு. இது ரெண்டுமே ஒரு பர்டிகுலர் ரேஷியோலேருந்து ஸ்ட்ரைட் லைன் வேறு மாதிரி சேஞ்ச் ஆகுது. இதுக்கான ரீசன் என்ன, இதில் ஃபேஸ் டிரான்சிஷன் நடக்குது. அதனால தான், அதாவது ஒன்று மெல்ட்டிங்காகவோ இல்லை எவாப்ரேஷனாகவோ சேஞ்ச் ஆகிறதுனால அது நடக்குது. அடுத்து பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எலகண்ட் டயக்ராம். அப்ளிகேஷன்ஸ் தட் மீன்ஸ் எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி நம்மளால் மெட்டல் ஆக்சைடை சேஞ்ச் பண்ண முடியும், இல்லை எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் ஒரு மெட்டல் ஆக்சைட்லேருந்து பிரித்து கொடுக்கும் அப்படின்ற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் அண்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸாக இருக்குது இந்த எலகண்ட் டயக்ராம். அண்ட் தென் எவ்வளோ டெம்பரேச்சர் ஒரு மெட்டல் ஆக்சைடுக்கு இருக்குது, எந்த டெம்பரேச்சர் வரைக்கும் அது ஸ்டெபிலிட்டியாக இருக்கும், அண்ட் டெல்டா ஜி வேல்யூ என்ன, டெம்பரேச்சர் வேல்யூ என்னன்றதை டெரைவ் பண்ணுறதுக்கும் இந்த எலகண்ட் டயக்ராம் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். இதில் 3 பார்ட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் 3 ஒரு பாயிண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்பர் பார்ட். எலகண்ட் டயக்ராம் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் சில்வர் ஆக்சைடு அண்ட் மெர்க்குரி ஆக்சைடு is at upper part of the diagram and their decomposition temperature 600 to 700 Kelvin. அதாவது ஒரு சில்வர் ஆக்சைடும் மெர்க்குரி ஆக்சைடும் அப்பர் பார்ட் மேலே இருக்குது. அந்த டெம்பரேச்சரோட வேரியேஷன்ஸ் வந்து உடனே சேஞ்ச் ஆகும். 0 பாயிண்ட்டை தாண்டக்கூடிய அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் இருக்கிறனால ஸோ டெம்பரேச்சர் ரைஸ் ஆயிரும். ஸோ டெல்டா ஜி நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் மாறும்போது ஸ்டெபிலிட்டியில் என்ன ஆகுது, அன்ஸ்டேபிளாக சேஞ்ச் ஆகுது. ஸோ டெம்பரேச்சர் இன்னும் ரைஸ் ஆகும்போது உள்ள இருக்க மாலிகுல்ஸ் டீகம்போஸ் ஆகுது. And then second point, elegant diagram is used to predict thermodynamic feasibility of reductions of oxides of one metal by another metal. Any metal can reduce the oxides of other metal that are located above in the diagram. So எந்த ஒரு மெட்டல் ஆக்சைடையும் இன்னொரு மெட்டலால் நம்மளால் ரெடியூஸ் யூஸ் பண்ணி அதாவது ரெடக்ஷன் பண்ண முடியும் அப்படின்றது தான் செகண்ட் பாயிண்ட். எக்ஸாம்பிள், the elegant diagram for the formation of chromium oxide above that of the aluminium. ஸோ ஃபஸ்ட் நம்ம அலுமினியமும் குரோமியம் ஆக்சைடு எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுதான் நமக்கான அலுமினியம் ஆக்சைடு அண்ட் குரோமியம் ஆக்சைடு இந்த அபவ் மேலே இருக்குது. இதுக்கு மீனிங், ஸோ அலுமினியம் ஆக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் குரோமியம் ஆக்சைடு. அப்போ அதுக்கு ரீசன் என்ன, அலுமினியம் ஆக்சைடு வந்து குரோமியத்தை விட மோர் ஸ்டேபிள். ஏன்னா இது பர்டிகுலர் இந்த டெம்பரேச்சர் போதும் அதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் அலுமினியம் ஆக்சைடு அப்படி கிடையாது. எவ்வளோ டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணுறோமோ அந்த டெம்பரேச்சருக்கு அப்புறம் தான் ஆக்சைடோட சேருது. அதோட டெம்பரேச்சர் இன்னமும் ரைஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்டெபிலிட்டி அதிகமாக வந்து அதோட டெம்பரேச்சர் ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் 0 பாயிண்ட்டை தாண்டுற அளவுக்கு வேரியேஷன் இருக்குது. ஸோ அப்போ குரோமியத்தை விட அலுமினியத்துக்கு என்ன ஆகுது, ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்குது. தென் hence aluminum can be used as a reducing agent for the reduction of chromium oxide. அப்போ இப்படி ஒரு ஸ்டெபிலிட்டி காம்பவுண்டை நம்மளால் குரோமியத்தை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அதனால தான் அலுமினியம் இஸ் ரெடியூசிங் ஏஜென்ட் ஃபார் த குரோமியம். இது குரோமியம் ஆக்சைடுக்கு அலுமினியம் அப்படின்றது ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு டெரைவ் பண்ணுறோம். However, it cannot be used to reduce the oxide of magnesium and calcium which occupy the lower portion of the aluminum oxide. அண்ட் மெக்னீஷியம் கால்சியத்தை வந்து இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ரீசன் என்னென்னா, அலுமினியத்தை விட ரொம்ப லோயர் பாயிண்டில் இருக்கக்கூடிய கான்செப்ட் மெக்னீசியமும் கால்சியமும். இந்த கான்செப்டை நம்ம இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ரீசன், அதோட பொசிஷன் வந்து அலுமினியம் ஆக்சைடை விட ரொம்ப லோயராக இருக்குது. அண்ட் தென் the carbon line cut across the lines of many metal oxide and hence it can reduce all those metal oxide at sufficient high temperature. ஸோ அடுத்து பார்க்க போகிறது கட் கிராஸ், அதாவது இன்டர்செக்ட்ஸ் ஆகிற அந்த கான்செப்ட். இது எங்கே நடக்குதுன்னு உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். ஒரு கார்பன் மோனோ ஆக்சைடு அந்த பர்டிகுலர் லைனுக்கும் அண்ட் தென் அயன் ஆக்சைடு அப்படின்ற கான்செப்டுக்குள்ளேயும் நடக்குது. இந்த 2 லைனும் எந்த இடத்துல கட் ஆகுதோ அதுதான் நமக்கான இன்டர்செப்ட். ஸோ FeO ஃபெரிக் ஆக்சைடு அண்ட் கார்பன் மோனோஆக்சைடு இன்டர்செப்ட் இஸ் அரவுண்ட் 1000 Kelvin. ஸோ அது அந்த இன்டர்செப்ட் ஆகிற அந்த பர்டிகுலர் ரேஷியோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூக்குள்ளே இருக்கும் 600 to 800.
ஆனால் நம்ம கெல்வின் ரேஷியோவில் பார்க்கும்போது 0 அப்படின்றது 273 கெல்வின், அந்த வேல்யூவில் தான் எப்போயுமே டெம்பரேச்சர் ஸ்டார்ட் ஆகும். அப்போ அதோட 200 ஆட் பண்ணும்போது 473 இந்த இடத்துல வரும். அண்ட் இந்த இடத்துல அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும்போது இந்த ரேஷியோக்குள்ளே வர இடம் வந்து இந்த இன்டர்செப்ட் வேல்யூ 1000 அப்படின்னு மீன் ஆகும். ஸோ அந்த இன்டர்செப்ட் வேல்யூ அப்படின்றது 1000 கெல்வின். அது வரைக்கும் இதுதான் ரெடியூசிங் நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா ரெண்டுமே ஒவ்வொரு பாயிண்ட்லேயுமே அதை பீட் பண்ணும். அப்போ இன்டர்செப்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதோட வேல்யூ என்ன ஆகுது, டெல்டா ஜி வேல்யூ நெகட்டிவ் வேல்யூக்கும் அயனோட வேல்யூ பாசிட்டிவ்க்கும் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுதான் அடுத்து கொடுத்துருக்காங்க. பிலோ திஸ் டெம்பரேச்சர் த கார்பன் லைன்ஸ் அபவ் த அயன் லைன் விச் இண்டிகேட்ஸ் த அயன் ஆக்சைடு இஸ் மோர் ஸ்டேபிள் தென் கார்பன் மோனோ ஆக்சைடு. ஸோ அதுக்கப்புறம் தான் அயன் ஆக்சைடு என்ன செய்யுது, கார்பன் மோனோஆக்சைடை விட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஹவவர் திஸ் இஸ் த ஃபெசிபிலிட்டி ஆஃப் த அயன் ஆக்சைடு ரெடக்ஷன்ஸ் பேஸ் பண்ணி பார்க்கும்போது. அண்ட் above 1000 Kelvin carbon lines below the iron line, hence we can use coke as reducing agent above this temperature. ஸோ 1000க்கு கீழே இருக்கும்போது நம்மளால் இந்த கோக் அதாவது கார்பன் மோனோஆக்சைடை நம்மளால் கண்டிப்பாக ரெடியூசிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ண முடியாது. இன்டர்செப்ட்டுக்கு அப்புறம் மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும். அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி 1500 கெல்வினுக்கு அப்புறம் அயன் ஆக்சைடு காம்பவுண்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, அண்ட் தென் கார்பன் மோனோஆக்சைடு காம்பவுண்ட் எந்த டெம்பரேச்சரில் ஃபார்ம் ஆகுது அப்படின்ற கான்செப்ட் எழுதியிருக்காங்க. அண்ட் தென் ரிவர்ஸ் ரியாக்ஷன், இதிலிருந்து அயனும் ஆக்சிஜனையும் எப்படி பிரித்து எடுக்கிறோம், அதுக்கு எவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்குறோம். அண்ட் தென் கப்பிள் ரியாக்ஷன், அயன் ஆக்சைட்லேருந்து கார்பன் சேரும்போது அந்த இன்டர்செப்ட்டுக்கு அப்புறம் நடக்கிற கான்செப்ட்டுக்குள்ள இருக்க வேரியேஷன். ஸோ இதில் இருக்கிற இன்டர்செப்டை கண்டுபிடிக்கிறதுக்கு டெல்டா G3 அந்த எக்ஸாம்பிளோட வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா எக்ஸாக்ட் ரெடக்ஷன்ஸ் ஆஃப் 1 mole Fe3 வேல்யூ கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம லிமிட்டேஷன்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.